ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு கோவக்காய் பொரியல் செய்கிறது தான் வந்துட்டு நான் காமிச்சிருக்கேன். நான் எப்படி சிம்பிளாக டேஸ்ட்டாக நல்லா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஐடியாவை வந்துட்டு சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. இந்த கோவக்காய் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம மழை பெய்யறதுனால வந்து லைட்டாக அது மேலே ஃபுல்லாகவே அந்த களிமண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கருப்பு கருப்பாக பிடிச்சிட்டே இருந்துச்சா. சரி, அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சுருந்தேன். ஒரு 10 நிமிஷம் பக்கமாவது தண்ணிக்குள்ளேயே தான் போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம கழுவுறப்ப ஈஸியாக இருக்கும்ல, அதனால தான் ஊறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்று ஒன்றாவே எடுத்துகிட்டு நகத்தை வச்சு நல்லா சுரண்டி விட்டுட்டு கழுவிட்டு, அப்புறம் இன்னொரு தடவையும் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். எப்பயுமே நான் கோவக்காய் வந்து நீளமாக தான் வந்துட்டு கட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணதுமே வந்துட்டு அந்த மாதிரி தான் செஞ்சுருந்தேன். ஏன்னா எனக்கு அது வந்து நம்ம அந்த மாதிரி கட் பண்ணுறப்ப நல்லா வந்துட்டு எண்ணெயில் வதங்கி வரும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் கட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்துட்டு சரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்துட்டு இன்றைக்கி கட் பண்ணியிருந்தேன். வாங்க அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணுறதையுமே வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு மட்டும் ஸ்லோவாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பீடு பண்ணிட்டேன். எப்படி நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம், தக்காளி ஒன்று நறுக்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மசாலா ஃபுல்லாக வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நான் சேர்த்துருந்தேன். எப்பயுமே வந்துட்டு இந்த மாதிரி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, எனக்கு டக்குன்னு மைண்டுக்கு எப்படி தோணுமோ அதே மாதிரியும் செய்ய ஆரம்பிச்சிருவேன். ஒரு சில டைம்லாம் என்ன பண்ணுவேன்னா, நல்லா இது எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருவேன். அந்த தோலெல்லாம் சுருங்கி சூப்பராக வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் எண்ணெய், கடுகு, வெங்காயம், தக்காளி எல்லாமே வதக்கி விட்டுட்டு, உப்பு வந்து போட்டதுக்கப்புறம் எப்பயும் நம்ம யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, அது மட்டும் காரத்துக்கு தேக்கணும் போட்டுட்டு, மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா எண்ணெயில் வந்துட்டு சுருள வதக்கி எடுத்துட்டு, வேணும்னா வந்துட்டு நம்ம தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். அது வந்துட்டு நம்மளோட விருப்பம்தான். ஆனால் மோஸ்ட்லி வந்துட்டு நான் தேங்காய் துருவல் எப்போயாவது தான் சேர்த்துக்குவேன். அதனால் அந்த மாதிரி செய்கிறப்பயுமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பு கொஞ்சோன்னு வந்துட்டு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வரமல்லி வந்துட்டு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம் எடுத்துகிட்டு, அப்புறம் காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துட்டு, எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் வெறும் கடாயிலேயே வந்துட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு, கோவக்காய் எண்ணெயில் வந்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பொடி பண்ணது வந்து சேர்த்துட்டு, அப்புறம் நம்ம தண்ணி தெளித்து நல்லா வேக வச்சுட்டு, அப்புறம் தேவைன்னா வந்துட்டு தேங்காய் துருவல் வந்துட்டு சொன்னேன்ல சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி செய்யலாம். ஆனால் என்ன தான் நான் வந்துட்டு மசாலா வறுத்து போட்டு செஞ்சுருந்தாலுமே கடைசி வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, அது வந்துட்டு சேர்த்தா தான் வந்துட்டு டேஸ்ட்டே கிடைச்சது மாதிரி இருக்குது. நான் இதே பொடி எல்லாமே வறுத்து போட்டுட்டு திருப்பி மறுபடியும் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு பார்த்தேன். அப்போ பார்த்தா வந்துட்டு எனக்கு ஒன்றுமே பிடிக்கவே இல்லை. அப்புறம் மறுபடியும் எல்லாம் நம்ம ஆயுதத்தை அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் பக்கம் சேர்த்துட்டு, அப்புறம் உப்புமே கம்மியாக இருந்துச்சு, அதுவுமே வந்துட்டு சேர்த்துட்டு, அப்புறம் நல்லா கொஞ்சம் நேரம் சுருளை வதக்கிட்டு ஆக்கிக்கிட்டேன். சூப்பராக அதுக்கப்புறம் தான் மனசு வந்து திருப்தியாகவே அது மாதிரி தான் வந்துட்டு இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க அப்படியே வந்துட்டு தாளித்து விட்றதுல இருந்துட்டு பார்க்கலாம்.
ஃபைனலாக வந்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா சூடில் வதக்கிட்டு நம்ம இறக்கிக்கலாம். பொரியல் வந்துட்டு ரெடி ஆயிரும். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.